சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பின் முதல் கூட்டணியை அறிவித்த தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு. இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது, சரிங்களா? தேர்தல் தேதி நேற்று அறிவிக்கப்பட்டது. இதுக்கப்புறம் போலீஸ் பார்த்திங்கன்னா அனைவருக்குமே பாதுகாப்பு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தேர்தல் முடிவு வரை பார்த்திங்கன்னா யார் கண்ட்ரோல்லையும் கிடையாது போலீஸ். அவங்க லிட்டரலாக ஆகிட்டாங்க. இப்போது யார் கண்ட்ரோல்லையும் கிடையாது. இப்போது அரசியலில் பல்வேறு திருப்பு முனைகளை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே தேர்தல் தேதி அறிவித்த பின் தாவேகாவுடைய முதல் கூட்டணி அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? அதாவது தாவேகாவுடைய கூட்டணியில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கா, கூட்டணி இருக்கா, இல்லை 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா கூட்டணியில் போட்டியிட போகிறாங்களா, இல்லை தனித்து 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ள போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நிறைய பேர் சமூக வலைத்தளங்கள் என்னென்னா பிஜேபியுடன் அலைன்ஸ் சேர்க்க போகிறாரு, அதாவது அதிமுகவுடன் கூட்டணிக்கு போகிறாரு, தேமுதிக கூட்டணியில் வருது, ஓபிஎஸ் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரியான தகவல் போயிட்டு இருந்தது. ஓபிஎஸ்னா திமுகவில் போயிட்டாரு, தேமுதிகனா பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் போய் இணைஞ்சிட்டாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போது கரண்ட்டில் எந்த ஒரு கட்சியும் பார்த்தீங்கன்னா கூட்டணி இல்லாமல் இல்லை. ஒரே ஒரு கட்சி இருக்குது, அதாவது பாமக. கிட்டத்தட்ட பாமக நடுநிலையாக இருந்துட்டு வராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்களை பற்றி சொல்ல, ராமதாஸ் ஐயா அவர்களை பற்றி சொல்கிறேன். குறிப்பாக பார்த்திங்கன்னா திமுக பக்கமும் போக முடியாது. அதுக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகள் பார்த்திங்கன்னா ஒத்துக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முட்டுக்கட்டை போட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் அதிமுகவுடன் ஏற்கனவே அவருடைய மகன் இருக்கிறாரு. அதனால் பார்த்திங்கன்னா அதிமுகவும் பக்கமும் போக முடியாது. தாவேகாவுடன் கூட்டணி வகுப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மையான தகவல் தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா பிஜேபியுடன் அலைன்ஸ் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு வரீங்க. பிஜேபியுடன் அலைன்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லிட்டாங்க. தாவேகா தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க 234 தொகுதிகளிலும் தாவேகா தனித்து வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி பெறுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே தாவேகா பக்கம் அலைன்ஸ் இருக்காது, ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இது அமைஞ்சால் கண்டிப்பாக இது ஒரு வெற்றி கூட்டணியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. துணை முதல்வர் பதவி வேண்டுமென்றால் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடனும் பிஜேபியுடன் அலைன்ஸ் வச்சா கண்டிப்பாக ஒரு துணை முதல்வர் பதவி கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதை விரும்ப மாட்டார். அதாவது தனியாக தோற்றாலும் பார்த்தீங்கன்னா தனி கட்சியோடு தோற்பேன், யாரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி உறுதியாக இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியலில் என்ன மாதிரியான மாற்றங்களும் திருப்பு முனைகளும் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.